Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆரோக்கியம் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கீன்வா. கீன்வானா என்ன, அது எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, நம்ம அந்த கீன்வாவை கண்டிப்பா நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணணுமா, அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன, யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, எப்ப யூஸ் பண்ணணும், எப்படி குக் பண்ணணும், இந்த கீன்வாவை நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வெயிட் லாஸ் ஆகுமா அப்படிங்கிற பத்தின கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தியா வாழலாம் யூடியூப் சேனல். நான் சரண்யா. இப்போ வாங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல கீன்வானா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தானியங்கள்ல நன்மை அளிக்கக்கூடிய பல வகை தானியங்கள் இருந்தாலும் கீன்வா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான அதிகப்படியான விட்டமின்களும் தாதுக்களும் நிறைந்த ஒரு தானியமாகும். இந்த கீன்வா வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சூப்பர் ஃபுட் இல்லாட்டி சூப்பர் கிரெயின் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பூச்செடியிலிருந்து வரக்கூடிய அந்த விதைகள், அதை தான் வந்து கீன்வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கீன்வாவை தானியமாவும் சொல்லப்படுது. அதாவது நம்ம நார்மலா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பார்லி, கோதுமை இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோ அது போல கீன்வாவும் ஒரு தானியம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃப்ளவரிங் பிளானட் அப்படிங்கிறது எதுக்காக வளர்க்குறாங்க, இந்த பூச்செடி எதுக்காக மெயினா வளர்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இது ஒரு வகையான ஃப்ளவரிங் பிளானட் அப்படின்னு. இந்த பூச்செடி வந்து பாத்தீங்கன்னா அதில் உண்ணக்கூடிய விதைகளுக்காக தான் மெயினா வளர்க்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ எப்படி பார்த்தாலும் இதை வந்து ஒரு தானியமாவும் நம்ம கருதப்பட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெயிட் லாஸ்ல ஆல்ரெடி நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, சியா சீட்ஸ், பிளாக் சீட்ஸ், அந்த மாதிரி ஒரு விதைகளுக்காகவும் இந்த உணவை நம்ம எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் இதோட பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால கீன்வா அப்படின்னா அதன் விதைகளின் நன்மைகளை பத்தி தான் மெயினா இது குறிப்பிடப்படுது. புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபைபர் அண்ட் மினரல் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த கீன்வால. இந்த கீன்வா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ல வருது. அதாவது ரெட் கலர், பிளாக் கலர், ஒயிட், எல்லோ அண்ட் 2 கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி கூட இருக்கு இந்த கீன்வா. பட் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல நாம அதிகமா பயன்படுத்துற கீன்வா வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மத்த கலர்ஸ்ல இருக்கிற கீன்வாவை கம்பேர் பண்ணும்போது இதோட டேஸ்ட் வந்து அதை விட இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது காமனா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரியே தான் இதையும் நம்ம குக் பண்ணி சாப்பிட போறோம். பட் டேஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டா, ரொம்ப லைட்டா துவப்பு மாதிரி இருக்கும். பட் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. நம்ம நார்மலா எப்படி ரைஸ் சாப்பிட்றோமோ அதே மாதிரிதான் இந்த கீன்வாவும் நம்ம சாப்பிடணும். இந்த கீன்வாவை இந்த மாதிரி கிரெயின்ஸா, தானியமா இல்லாமையும் இதை வந்து பாத்தீங்கன்னா கீன்வா ஃபிளார், அதாவது நம்ம எப்படி கோதுமை மாவு யூஸ் பண்றோம் அதே மாதிரி கீன்வால கூட மாவு ரெடிமேடா வந்து ஆன்லைன்ல விற்கிறாங்க. ஸோ அந்த மாவு வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். நிறைய ரெசிபிஸ் கூட குக் பண்ணி நீங்க சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம பேக்கிங் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூட இந்த கீன்வா மாவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கீன்வால எப்படி கீன்வா ஃபிளார் மாவு ரெடிமேடா கிடைக்குதோ அதே மாதிரி கீன்வாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. நம்ம யூஸ்வலா எப்படி கார்ன்ஃபிளாக்ஸ் சாப்பிட்றோம், ஸோ அதே மாதிரிதான் இந்த கீன்வா ஃபிளாக்ஸ். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூஸ்வலா ஒர்க்கிங் பீப்புளா இருக்கீங்க, உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு காலையில உங்க பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப குயிக்கா செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கீன்வா ஃபிளாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க காலையில உங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம். யூஸ்வலா நீங்க கீன்வாவை குக் பண்றதை விட இது சீக்கிரமா குக் ஆயிரும். அதை விட டைமும் உங்களுக்கு கம்மி, ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கிறங்காடிக்கு ஒர்க்கிங் பீப்புளுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டா இருக்கும் இந்த கீன்வா ஃபிளாக்ஸ். இப்ப எதுக்காக நம்ம கீன்வா எடுத்துக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். கீன்வால வந்து பாத்தீங்கன்னா 9 விதமான அமினோ ஆசிட் இருக்கு. இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதால நம்ம பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதனாலதான் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த கீன்வா அப்படிங்கிற இந்த தானியத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவில் எடுத்துக்கிறாங்க. அப்படி எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து பிளட்ல இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு வெயிட் லாஸ்ல நல்ல இம்ப்ரூவைசேஷன் தெரியுது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கீன்வா அப்படிங்கிறது ஒரு குளூட்டன் ஃப்ரீ ஒரு உணவு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தாராளமா இந்த தைராய்டு, PCOS, PCOD ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னு கவலைப்படுறவங்க, இல்லாட்டி ரைஸுக்கு மாற்றா எனக்கு ஒரு நல்ல உணவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கீன்வா எடுத்துக்கலாம். ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நான் வாழணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒயிட் ரைஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கீன்வா வந்து ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வெஜிடேரியன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கீன்வா டயட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இந்த வீகன் டயட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
அந்த வெஜிடேரியன் சம்பந்தமான உணவுகளை ரொம்ப தேடி தேடி அவங்க சாப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஃபுட். பிகாஸ் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் பிளானட் பேஸ்டு ஃபுட். ஸோ பிளானட்ல இருந்து வந்த இந்த ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும். நீங்க நான் வெஜிடேரியனா இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு புரோட்டீன் வந்து நான்வெஜ் மூலியமா தாராளமா கிடைச்சிடும். பட் வெஜிடேரியனா இருக்கீங்க, அதுவும் வீகன் டயட்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கீன்வா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பிளானட்ல வளரக்கூடிய உணவு அப்படிங்கிறங்காட்டிக்கு நீங்க தாராளமா இதை எடுத்துக்கலாம். மற்ற தானியங்களை நீங்க கம்பேர் பண்ணும்போது இந்த கீன்வால நார்ச்சத்து அதிகமா இருக்கு. இது வந்து எளிதில கரையக்கூட நார்ச்சத்து தான். அதாவது உங்க உடம்ப சீக்கிரமா ஜீரணிக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் தான் இந்த கீன்வால அதிகமா இருக்கு. ஒரு கப் கீன்வாலேயே வந்து பாத்தீங்கன்னா 2.5 கிராம் நார்ச்சத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல புரோட்டீன் சத்து அதிகமா இருக்கிறதால நீங்க மசில் க்ரோத் பண்றதுக்காக நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா கட்டாயமா அவங்க இந்த கீன்வா எடுத்துக்கலாம். இந்த கீன்வா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல நேச்சுரலான புரோட்டீன் சத்து இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கீன்வாவை எடுத்துக்கிட்டு நீங்க ரெகுலரா ஜிம் போய் உங்க மசில் க்ரோத்துக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் உங்க உடம்புல. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கீன்வாவே எடுத்துக்கலாம். இதுக்கு தவிர நீங்க எக்ஸ்டர்னலா நீங்க ஜிம்முக்கு போய் ஒரு புரோட்டீன் இன்டேக் நீங்க எடுத்துக்கணும், இல்ல சப்ளிமெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அப்படி நினைக்கிறவங்க, எனக்கு நேச்சுரலா மசில் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கீன்வாவை உங்க உடம்புக்கு தேவையான அளவு நீங்க எடுத்துக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு மசில் க்ரோத்ல இம்ப்ரவைசேஷன் தெரியும். இது வந்து ஒரு சவுத் அமெரிக்கன் ஃபுட். ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்ட் டேஸ்ல வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா கீன்வாவை பத்தி நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்க எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே இந்த கீன்வா வந்து நார்மலா கிடைக்கும். இப்ப அவைலபிளா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கீன்வா கிடைக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீன்வாவோட ஆன்லைன் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன். நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணிட்டு நீங்க கீன்வா வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கீன்வாவை எப்ப நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்டாவும் எடுத்துக்கலாம், இல்ல லஞ்சாவும் எடுத்துக்கலாம், இல்ல டின்னராவும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம எப்படி வேணாலும் இந்த கீன்வாவை குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்க டின்னரா எடுக்கும்போது சாலட்ல கூட இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். எப்படி எல்லாம் இந்த ரெசிபிஸை குக் பண்ணி சாப்பிடலாங்கிற வீடியோ அப்கமிங் வீடியோஸ்ல நான் அப்லோட் பண்றேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கீன்வா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சேஃபா, எல்லாருமே இந்த கீன்வா அப்படிங்கிற இந்த தானியத்தை வந்து சாப்பிடலாமா அப்படின்னா எல்லாருமே சாப்பிடலாம். இது எல்லாருக்குமே ஒரு சேஃபான தானியம் தான். இது இவங்க தான் சாப்பிடணும், இவங்க தான் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த கீன்வாக்கு கிடையாது. அதை விட இந்த கீன்வாவை நீங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, பிசிஓஎஸ், பிசிஓடி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த கீன்வா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபுட் நீங்க சாப்பிடும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க உடம்புல தேவையில்லாத கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் கம்மி பண்ணிட்டு உங்களுக்கு வெயிட் லாஸ்ல நல்ல ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கீன்வா நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு அளவுக்கு அதிகமான பசி எடுக்கும் தன்மை வந்து குறைக்கப்படுது. ஏன்னா இதுல நார்ச்சத்து இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நார்ச்சத்து இருக்கும்போது உங்களை பசி வந்து கம்மி பண்ணும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா அளவுக்கு அதிகமான ஃபுட்டு வந்து நீங்க சாப்பிட மாட்டீங்க. சீக்கிரமா உங்களுக்கு பசிக்காது. ஸோ பசிக்காத போது நீங்க தேவையில்லாம அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது வந்து கம்மியாகுது. ஸோ அப்படி ஆகும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து கண்டிப்பா இம்ப்ரவைசேஷன் தெரியும். பட் அதுக்காக நீங்க ஒரு பேசிக்கான ஒரு டயட் கூட எடுக்காம, ஒரு வாக்கிங் கூட போகாம வெறும் இந்த கீன்வா மட்டுமே சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு இதுல இம்ப்ரவைசேஷன் தெரியாது. எந்த ஒரு டயட் நீங்க எடுத்தாலுமே கண்டிப்பா பேசிக்கா ஒரு வாக்கிங் இல்ல ஒரு எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே போல ஒரு நல்ல டயட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த கீன்வாவை எப்படி நம்ம குக் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீன்வா ஒரு கப் கீன்வாக்கு 3 cups ஆஃப் வாட்டர் நீங்க ஆட் பண்ணி நீங்க குக் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த கீன்வாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீங்க அதை நல்லா ப்ரீ வாஷ் பண்ணணும். அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலா எப்படி அரிசியை நம்ம கழிஞ்சிட்டு ஊற வச்சுட்டு சமைக்கிறோமோ அந்த மெத்தடை கண்டிப்பா இந்த கீன்வால நம்ம பண்ணணும். இல்லைன்னா நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால கீன்வாவை ஒரு 2-3 ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க சமைக்கணும் இந்த கீன்வாவை. ஸோ ஃபைனலி மெயினாக யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம், பிசிஓஎஸ் ப்ராப்ளம், இல்லை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பட் எனக்கு வந்து ஒயிட் ரைஸை சாப்பிடாம இருக்க முடியல, அதுக்கு மாற்றா ஏதாவது ஒரு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த கீன்வா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். இந்த கீன்வாவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
கீன்வாவை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதோட லிங்க், ஆன்லைன்ல வாங்குற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. செக் பண்ணி நீங்க லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஆரோக்கியம் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.